மகிமையானவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளினை நாம் தொடங்குவோம். யாத்திராகமம் 40:34 அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்து விட்டார். இது கர்த்தருடைய வாசஸ்தலமாக மாற்றியது. கர்த்தர் மனுஷரிடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட போது மோசேயோடு தேவன் பேசுவார். ஒவ்வொரு நாளும் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயும் தேவன் பேசுகிற அந்த அனுபவம் இருந்தது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுவார். மனுஷனுடைய ஆத்மாவில் தேவனுடைய தண்ணீருக்கு முன்பாக அவருடைய பலிப்பீடம் இருக்கும்போது அந்த ஆத்மா ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமையை வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. அதில் தேவ பிரசன்னம் அடையாளமாய் அவர்களுக்கு பிரயாணத்திலும் கூட இருந்தார். ஆகவே ஆசரிப்பு கூடார்கள் அவருடைய பிரயாணத்தில் தேவ மகிமை இருந்தது. அந்த மகிமை இப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே நாம் அவரை சேமிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.